ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு அறிவித்துள்ள தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்ட 48 ஆசிரியர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இடம்பெற்றுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தாலுகா புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றி வரும் தங்கராஜுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருப்பது ஆசிரியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கான பணி ஆணைகளை ஜாய் ஆலுகாஸ் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனங்கள் பெற்றுள்ளன. தங்கம் விலையை தவிர்த்து மற்ற செலவுக்கு 1 பைசா விலை புள்ளி கோரிய ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்திற்கு 70% மற்றும் அந்த விலையை ஏற்றுக்கொண்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்திற்கு 30% பணி ஆணை அளிக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு முதற்கட்டமாக 1,28,499 தங்க மோதிரங்களுக்கான பணி ஆணை அளிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் இந்த திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்படும் என அறிவிப்பு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்திற்கு மருத்துவத்துறையால் தங்கத்தை எப்படி வாங்க முடியும் என திமுக உறுப்பினர் சட்டமன்றத்தில் கேள்வி. மருத்துவத்துறையால் செயல்படுத்த முடியும் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பதிலளித்தார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவது தொடர்பாக தாவேக திமுக உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. கஜானா காலி என கூறிவிட்டு எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் ஏன் என வினவிய உதயநிதி, திமுகவின் 59 எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என பேரவையில் அறிவித்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து சொல்வது கஜானாவை தொடச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானால பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்க முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்ல, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். கார் வைத்திருக்கும் தாவேக எம்எல்ஏக்கள் அரசு ஒதுக்கீட்டில் கார் கேட்க மாட்டோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஏழ்மை நிலையில் உள்ள எம்எல்ஏக்கள் மட்டுமே கார் கேட்டு விண்ணப்பம் அளிப்பார்கள் என்றும் பேரவையில் விளக்கம். எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்ல. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தில் யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்ல. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். அதுதான். பாமக எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தங்கள் எம்எல்ஏக்களுக்கு கார் பராமரிப்புக்கு வழங்கும் தொகையில் அந்தந்த தொகுதிகளில் நெல் சேமிப்பு கிடங்குகள் கட்டி கொடுங்கள் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வாகனம் கொடுக்குறது சர்ச்சையாகிருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இல்லாதவர்களுக்கு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைனாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க தயாராக இருக்கீங்களா இல்லை வேண்டாம் அது அப்படின்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? ஒவ்வொரு கட்சியோட நிலைப்பாடும் சொல்லியிருக்காங்க. பாமக நிலைப்பாடு அதில் என்ன? நீங்க வாங்கி போறீங்களா இல்லையா? உள்ளது மட்டும் அது சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருக்கிட்டையும் வாகனங்கள் இருப்பதனால நம்மளுடைய நாங்கள் 2 பேருமே வாகனம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, எங்களுடைய அப்ப வாகனத்துக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்க ஊர்ல ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். வேற எம்எல்ஏக்களுக்கு இலவச கார் வழங்கும் திட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விருப்பமில்லை என தளி ராமச்சந்திரன் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய எம்எல்ஏக்களுக்கு கார் அவசியம் என பாமக தரப்பில் சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆகவே இல்லாதவங்க கொடுக்கணும் வேணும்னு சொல்ல
எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள். அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும் இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம்தான். இப்ப என்கிட்ட கார் இருக்கு, இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்ப எங்க கட்சியிலே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இலவச கார் வழங்கும் முடிவை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். அனைத்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லாத போது இலவச கார்கள் வழங்க மட்டும் நிதி இருக்கிறதா என்றும் கேள்வி. சொந்தமாக 3 வீடுகள் வரை வைத்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதற்கு அரசு பங்களா என கேட்க முடியுமா என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். அரசு பங்களா ஒதுக்குமாறு தம்மிடம்தான் உதயநிதி மனு அளித்தார் என ஆதவ் கூறியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேரவையில் சலசலப்பு. இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல, அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு. பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசு பங்களாவில் தங்கியிருப்பது அவரின் சட்டப்பூர்வ உரிமை என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் தங்களுக்கு புதிய கார்கள் வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருப்பதாக பேரவையில் அவர் விளக்கமளித்துள்ளார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும். நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன். அவர் சொல்றார் 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். மேஜையில் உள்ள ஃபைல்களை முதலமைச்சர் விஜய் திறக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆதாரம் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உருட்டல் மிரட்டல்களுக்கு திமுக பயப்படாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543ஆக தொடர வேண்டும் என முதலமைச்சர் பேசவில்லை என்று சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதேவேளையில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543ஆக மட்டுமே தொடர வேண்டும் என்பதே தங்கள் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 543 MP சீட்ஸ், 543 MP சீட்டை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கு. அந்த தீர்மானத்தை தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 MP சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும். அப்படி அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய 7.18% ரெப்ரசன்டேஷன் அது குறையக்கூடாது, அது ஏறலாமே தவிர அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை குறித்து பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அரசு உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது போன்ற சிறப்பு சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் தொகுதிகளின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை கொள்கை சட்டமன்றத்தில் தீர்மானத்தில் என்ன நிறைவேற்றமோ அரசும் முதலமைச்சரும் அதில் உறுதியாக இருக்கிறார். ஃபேர் டீலிமிட்டேஷன் தேவையில்லை, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தான் தேவை. 543 உறுப்பினர்கள் கொண்ட அந்த நம்பரை நம்ம ஃப்ரீ செய்யணும், ஒன்றிய அரசு ஃப்ரீ செய்யணும். அடுத்த 25 வருஷங்களுக்கு ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து உருவாக்கணுங்கிறது இந்த சட்டமன்றத்தில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் மாண்பு முதலமைச்சரும் சரி இந்த அரசும் சரி உறுதியாக இருக்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த சட்டம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் சரி, பிஜேபியோடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த வாஜ்பாய் அவர்களுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து 25 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. அதுதான் அனைத்து நம் தமிழ்நாடு அரசும் வலியுறுத்துங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்றோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாடு மாறுபட்டிருப்பதை போல தெரிகிறது என ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளார். மசோதா கொண்டு வரப்படும் போது திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யாமல் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. 543 இல்ல, நான் பேசி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். என்ன மாறுற மாதிரி விளக்கம் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன், பேசி முடிச்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். மாறுற மாதிரி நீங்க சொல்லுங்க. பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லட்டும். நம்மளுடைய குறிக்கோள் ஃபேர் இல்ல, 7.18 இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும். ஆனால் 50% அதிகமாக கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அதையும் நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கறத அன்னைக்கு அவையில பதிவு பண்ணியிருந்தோம். அதனால அப்படி ஒரு தீர்மானம் ஏதாச்சும் ஒன்றிய அரசு கொண்டு வந்தா 39 எம்பிகளும் அவையில் இருந்து, முக்கியமா நாங்கள் சொல்றது அவையில் இருந்து புறக்கணிச்சுட்டா அதுவும் ஒன்றிய அரசுக்கு ஃபேவரா இருந்தோம். அந்த புதிய 50% இன்க்ரீஸ் பண்ணாலுமே தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் அதுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என அமைச்சர் நேரு தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழகத்திற்கான 7.18% பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு என்றும் கூடுதல் தொகுதிகளை கேட்டது காங்கிரஸ் தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தெளிவாக இன்றைக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே கேட்டால் மின்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னால் நேற்று இந்த சப்ஜெக்டை வரல, ஆனால் பத்திரிகையில் 543 இல்லை 7.18 வந்தால் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொன்ன மாதிரி பத்திரிகையில் செய்தி வந்ததுனால தான் இந்த பிரச்சனை இப்போ சபையில் வந்திருக்கு. அன்னைக்கு தீர்மானத்திலேருந்து நாங்கள் ஒன்றும் வலுவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானத்தில். ஆனால் ஒருவேளை மாற்றம் வருகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7.18% குறையாமல் எங்களுடைய பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை மசோதாவை எதிர்க்கிறோம் என திமுக ஒரு வார்த்தை கூட சட்டப்பேரவையில் தெரிவிக்கவில்லை என சிடிஆர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். பேரவைத் தலைவர் அவர்களே, இது நேத்தே இப்ப அது திமுக நிலைப்பாட்டில் தான் எங்க எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. ஏன்னா திரும்பவும் என்னன்னா இதுவரை ஒரு வார்த்தை கூட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் திமுக எதிர்த்து வாக்களிக்கும் ஒரு வார்த்தை கூட திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. அது ஒரு முக்கிய விஷயம். ஏன்னா இதுவரை இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு ஒரு வார்த்தை, ஏன்னா இது 10 நாளா டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஒரு வார்த்தை கூட நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம்னு இதுவரைக்கும் சொல்லவில்லை. அதுதான் எல்லாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுது. மறைமுகமாக இவர்கள் யாருக்காவது ஆதரிக்கிறது இதுக்கான வெளிப்பாடுகள் இருக்காங்க. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் பேசிய கருத்துக்கள் மசோதாவில் இடம்பெறவில்லை என விசிக அமைச்சர் வன்னியரசு குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு உண்மைக்கு மாறான வாதங்களை முன்வைப்பதாகவும் பாமகவும் பாஜகவும் திசை திருப்பும் வேலையில் ஈடுபடுவதாகவும் அவர் சாடியுள்ளார். சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அதுல இல்ல, மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை ஆணையம் மாநிலங்களுக்கான தொகுதிகளை வரையறுக்கும் என்றுதான் மசோதாவில் சொல்லப்பட்டிருந்ததை தவிர அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறாங்க. தொகுதி மறுவரை விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழல் பாமகவுக்கு இல்லை என வன்னியரசுவின் குற்றச்சாட்டிற்கு பாமகவின் கணேஷ்குமார் பதிலளித்தார்.
மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுவரையறையை பாமக தொடர்ந்து எதிர்க்கும் என்றும் உறுதியளித்தார். யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. இது பொறுத்தவரை நாங்க சொல்வது என்னவென்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கோரிக்கையெல்லாம் எழுவதல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி வரையறுப்பு செய்யும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்க்கும், உங்க கூட தான் நிற்போம். மக்கள் தொகை அடிப்படையில் வந்ததுன்னா நமக்கான பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய விகிதாச்சார அடிப்படை குறையும், 100% அரசு கொண்டு வர தீர்மானத்துக்கு ஆதரவாக தான் நாங்க இருப்போம். தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழக மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் இவ்விவகாரத்தில் யாரும் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என்றும் பேசினார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் காட்சிகள் ரீல்ஸாக மாறி சமூக வலைதளங்களில் பரப்பப்படுவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கேள்வி நேரத்தை முதலில் நேரலை செய்தது திமுக தான் என்றும் தெரிவித்தார். நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க, ஆனால் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் வெற்றியை சூரசம்ஹாரத்தோடு ஒப்பிட்டு பேசிய அமைச்சர் ரமேஷ், லஞ்சம் ஊழல் உள்ளிட்ட சூரனை முதலமைச்சர் விஜய் வீழ்த்தியிருப்பதாக பெருமிதம். 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான் உடனே யார சூரன் சொல்ற அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். 40,245 ஏக்கர் இன்னும் நாம் தனிநபர்களின் பெயரில் பட்டா மாறி இருக்கிறது. அதை மீட்கக்கூடிய பெரும் பணி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. HRNC லாவில் இருக்கு. வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரூல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்சி எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி மறைமுகமா அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கும் நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. பழமையான 64 கோவில்களில் 125 கோடியில் திருப்பணி நடைபெறும் என சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. சிதிலமடைந்த 150 திருக்கோவில்களில் 85 கோடியில் திருப்பணி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல கட்டணமில்லா மினி பஸ் இயக்கப்படும் என அறிவிப்பு. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு தங்கும் விடுதி அமைக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மின் இணைப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. மின்துறை காலி பணியிடங்கள் தற்போது நிரப்பப்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் 20,000 சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். சேலம், நாமக்கல், தேனி, காரைக்குடி சட்ட கல்லூரிகளில் புதிதாக பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. 20 போக்சோ நீதிமன்றங்கள் விரைவில் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெல்லட் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரை பதிவு செய்ய கோரி டெல்லியில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் காவல் நிலையம் முன்பு ராகுல் காந்தி தர்ணா போராட்டம். சுமார் 6 மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் செய்யக்கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம். பிரதமரிடம் கோரிக்கை மனுவை அளிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அறிவிப்பு.
சுவிட்சர்லாந்தின் லோசானே நகரில் நடைபெற்ற டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார். இலங்கை வீரர் ரமேஷ் பதிரகேவிடம் மீண்டும் வெற்றியை பறிகொடுத்த நீரஜ் சோப்ரா முதலிடத்தை பிடிக்கும் வாய்ப்பை நழுவவிட்டார். TNPL கிரிக்கெட் தொடரின் 26வது லீக் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற போட்டியில் திருச்சி அணியின் சஞ்சய் யாதவ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். TNPL கிரிக்கெட் தொடரின் இன்று நடைபெறும் முதல் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் மற்றும் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் பலப்பரட்சை. சென்னை சேப்பாக்கத்தில் மாலை 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முன்னேற இரு அணிகளும் முனைப்பு. TNPL கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு நடைபெறும் மற்றொரு லீக் போட்டியில் மதுரை பேந்தர்ஸ் மற்றும் நெல்லை ராயல் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்தில் உள்ள மதுரையை நெல்லை அணி வீழ்த்துமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெயிலர் 2 படத்தின் அலபுலேலோ பாடல் வெளியானது. நெல்சன் இயக்கத்தில் உருவாகும் இப்படம் அக்டோபர் 15ஆம் தேதி வெளியாகிறது.